கஜா புயல் என்ன ஆகி போச்சுன்னா நைட்டில் வந்து விளாண்டுட்டு நல்ல வேலை நைட்டில் வந்துச்சு. பகலில் வந்துடுறத செல்ஃபி எடுக்குன்னு சொல்லி கொல்ல பேரை கொண்டு இருப்பாங்க, போய் வேடிக்கை பார்த்துருப்பாங்கல்ல. நைட்டில் வந்தது ரொம்ப பெரிய பாதிப்பு. எங்கள் ஊரே தலைங்கீழா இருந்து எங்கள் ஊர் அதுக்கு மேலே இருந்துச்சு. எவ்வளோ மரம் மட்டம் இன்னைக்கு வரைக்கும் கஜா புயலில் விழுந்து மரமே எடுக்க முடியல தம்பி. ஒரு வேப்ப மரம் உயிரோட நின்னப்ப 30,000 40,000 கீழே விழுந்து எடுக்க ஆள் இல்லை. இங்கே நைட்டு கஜா அடிச்சு ஊர் வந்து சுத்தம் மின்சாரம் எல்லாம் துண்டிச்சிட்டு. செய்தி ஊடகங்கள்ல வர காட்சிகள் தான் அது. எல்லா ஊருக்குமா கேமரா போயிட போகுது. அப்போ செய்தி ஊடகங்கள் செய்திகள் தான். அப்புறம் நான் இங்கேருந்து நைட்டு போகிறேன். நான் நைட்டு போகல, மிட் நைட்டு போகிறேன். நானும் எங்கள் ஊருக்கார பையன் இன்னொருத்தருக்கு மாப்பிள்ளை முறை வேணும் எல்லாரையும் அழைச்சிட்டு இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து போகிறோம். பார்த்தா எங்கள் ஊரில் அங்கங்கே மரம் கிடக்கு. என்ன நடந்திருக்குன்னே தெரியல. எப்படி சுனாமியில கடலுக்கு போயிட்டு கரைக்கு வந்த மீனவர்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. கடைசியாரம் வந்து சுனாமி அடிச்சது. சுனாமிலே நாங்கள் பெரிய பாதிப்பு. அப்போ பார்த்தா என்ன நடந்திருக்குன்னு எங்களால் ப்ரெடிக்ட் பண்ணும்போது என்னோட ரோட்டில் வந்து மரமும் கிடக்கு. என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பார்த்தா விடிஞ்சாதான் தெரியுது அந்த ஊரே அப்படியே அத்திப்பட்டி மாரி ஓடு கிடக்கு. மரங்கிற எதுவுமே இல்லை. மக்கள்கிட்ட குடிக்க தண்ணி இல்லை. கொசு கஜா புயலில் வந்து அந்த கொசு மாரி எதுவுமே இல்லை. அது மாதிரி எங்கெங்க இருந்தோ தீவில் கிடந்த பாம்பெல்லாம் இல்லையா எங்கள் ஊரில் எரிஞ்சிட்டு போயிட்டு. எங்கள் ஊரில் இப்போ சுற்றுற பாம்பெல்லாம் புதுசாக இருக்குது. நல்ல பாம்பு, சாரப்பாம்பு, ஓலைப்பாம்பு, கட்டு உரிய, இந்த கண்ணாடி உரிய, இந்த மாதிரி பாம்பு தானே பார்த்துட்டு இருக்கோம் ரெகுலரா. இப்போ வேற பாம்பெல்லாம் இருக்குது. திணிச்சு தான் இருக்குது. விஷம் இல்லையானே தெரியல, பெனமிக்கா நான் பெனமிக்கானே தெரியல. அந்த மாதிரி பாம்பெல்லாம் வந்து சேரு அள்ளி வீசுற கொண்டாந்து சேர்த்து அள்ளி வீசி போயிட்டு எங்க வீடு ஓட்டு விடுறீங்க தான் வந்துருக்கீங்க. எங்க வீடெல்லாம் படுபாடாவதியே போயிட்டு வீடு. கஜா புயலுக்கு பிறகுதான் எங்க ஊர்ல வீடு கட்டினாங்க. மாடி வீடு கட்டணுங்கிற முடிவு எடுத்தாங்க. அதுவரை காசு வச்சிருந்தாங்க, இடம் வாங்குவாங்க. இடமெல்லாம் முக்கியம் இல்லடா, இப்ப வீடு தான் முக்கியம். வீட்டை கட்டு எல்லாம் வளைச்சு மாடி வீடு கட்டிட்டாங்க. நல்லதா போச்சு. ஏன்னா எந்த புயல் அடிச்சாலும் வீடு இல்லாம என்ன செய்யுது.